அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சைமன் செபாஸ்டியன் அப்படின்றவனுக்கு பார்த்தீங்கன்னா அறமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலுமே அவதூறுகளையும் பொய்களையும் மட்டுமே பேசி பேசி மாற்றி மாற்றி நேரத்துக்கு தகுந்தாற் போல் மாற்றி மாற்றி பேசி பிழைப்புவாதம் நடத்தும். அவர் இஷ்டத்துக்கு இடதுசாரினா இடதுசாரி ஆயிடுவார், வலதுசாரினா வலதுசாரி ஆயிடுவார். இந்த மாதிரி தன்னுடைய நேரத்துக்கும் தன்னுடைய தேவைக்கும் ஏற்றார் போல மாற்றி மாற்றி அவன் தாவி கொண்டிருக்கும் இந்த ஒரு எச்ச நாய் தான் இந்த சைமன் செபாஸ்டியன். சமீபத்தில் இந்த சைமன் செபாஸ்டியன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பேசி அவருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்மந்தம், பெரியார் பெத்த தாயும் மகள் யாராக இருந்தாலுமே அவங்க கூட உறவு வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னார்னு சொல்லிட்டு அருவருக்கத்தக்க வகையில் ஒரு மனுஷன், அதுவும் ஒரு தலைவன் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரி வார்த்தைகளை பொது வெளியில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோவை இவன் பேசுகிறத பார்த்தாவே பேரண்ட்ஸு ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் பார்க்குறப்போவே அது சவுண்டை வந்து குறைக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைனா அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவன் பேசுகிறத கேட்க முடியல, அந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க வகையில் பேசி வச்சுருக்கான் இந்த சைமன். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஒரு போட்டு ஆரம்பிப்போம். என்ன தெரியுமா, எப்பவும் வழக்கம் போல் இன்றைய விலகல் நடந்திருக்கு. இன்றைய நாம் விலகல் கட்சியுடைய விலகல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய கடலூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் மகாதேவன் அவர்கள். என்ன காரணத்துக்காக விலகியிருக்கார் அப்படின்றது தான் ஹைலைட்டு. நான் தலைநிமிர்ந்து நிற்க காரணமான தந்தை பெரியார் அவர்களை சீமான் தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சுயமரியாதை உள்ள நபராக வெளியேறுகிறேன். பரவாயில்ல, சுயமரியாதை உள்ள தம்பிகளும் இருக்காங்க. அதாவது இதை எப்படி நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, தம்பிகள்லாம் வந்து அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சீமானால் முட்டாளாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லணும். எல்லாமே நம்ம பசங்க தானே. சீமானுடைய ஸ்டைலே சொல்லணும்னா எல்லாம் நம்ம அண்ணன் பீமார் தான். ஆனால் என்ன, இந்த சைமனால் முட்டாளாக்கப்பட்டு அந்த சைமன் சொல்கிறது உண்மைன்னு நம்பி அவன் பேசுகிறதெல்லாம் அரசியல்னு நம்பிக்கிட்டு அவன் பின்னாடி வாலாட்டிக்கிட்டு தெரியுறாங்க பாவம். சரி, இப்போது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அப்படி பேசினாரா இல்லையா? இவங்க இந்த நாம் தமிழர் சோம்பிகள் 2 ஆதாரத்தை கொண்டு வந்து நீட்டுறாங்க. என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11/5/1953 விடுதலை நாளிதழில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டதாக சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் உளர்னான். அந்த நாளிதழில் அந்த தேதியில் தான் பெரியார் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். எந்த மாதிரின்றதை நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்றத அந்த நாய் உளறிச்சு. அந்த நாய் உளர்னதை இந்த எச்ச நாய் எடுத்துகிட்டு வந்து கக்கிருக்கு. அந்த நாளிதழில் 4 பக்கம் இருக்குது. அந்த 4 பக்கத்தையுமே நம்மளுடைய யூடர்ன் ஃபேக்ட் செக் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வெரிஃபை பண்ணி அப்படிலாம் பெரியார் எங்கேயுமே சொல்லலைன்றதை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த யூடர்ன் ஃபேக்ட் செக் பண்ண அந்த லிங்க்கை நான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க போய் பார்க்கலாம். அதாவது இவ்வளோ நாள் என்ன பண்ணானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் மேலே அவதூறு பரப்புறதுக்கு அவர் எங்கேயாவது ஏதாவது பேசியிருப்பார், இல்லைனா ஏதாவது எழுதியிருப்பார். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து அதில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஒரு வரியை திரிச்சு கொண்டு வந்து அதுக்கு வேற ஒரு பொருள் கற்பிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்படிங்க தமிழர் விரோத மனம் படைத்தவர் பெரியார், தமிழர்களுக்கு விரோதமானவர் பெரியார், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி கற்பிப்பானுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் எங்கேயுமே சொல்லாத எழுதாத விஷயத்தை கொண்டு வந்து இப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு கக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதில் ஒன்று தான், பெரியார் வயசானதுக்கப்புறமும் சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொய்யா அவதூறு பரப்புறது. எதுக்கு பண்ணார், என்ன நடந்துச்சு, திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம், பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார், பெரியார் இப்படி கல்யாணம் பண்ணார், அப்படி இப்படின்னு என்ன சொன்னார், ஏது சொன்னார், எதுக்கு பண்ணார், என்ன பண்ணார் அப்படின்ற எதுவுமே தெரியாமல் வம்படியாக பெரியார்ன்ற இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரிப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலிகள், சங் பரிவார் கைக்கூலிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2வது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து நீட்டுறானுங்க. அது என்ன தெரியுமா, குடியரசு அப்படின்ற இதழில் 2/6/1945 வெளிவந்த இதழில் இந்த மாதிரி சைமன் சொன்ன விஷயங்கள் இருக்கிறதாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து நீட்டுறானுங்க. அதையும் முழுசாக வாசித்து பார்த்தாச்சு. முக்கியமாக ஹைலைட்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதையும் வாசித்து பார்த்தாச்சு.
பெரியார் அப்படி சொல்லவே இல்லை. இவனுங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிற இடங்கள் எல்லாம் நல்லா படிச்சு பார்த்தா என்ன தெரியுமா இருக்கு? உறவு முறைகள்ல உள்ள முரண்பாடுகளை சொல்லி இதையெல்லாம் எதிர்த்து கேட்கறதுக்கு பகுத்தறிவு தேவைன்னு சொல்லியிருக்காரு. இதுல ஹைலைட் மண்ணாங்கட்டி வேற. அவரு புராணங்கள்ல இருக்கிற கலவி விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அது போல சொத்து கலவி என்று எது வந்தாலுமே தேசம் சாதி மதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறவு முறையிலையும் ஒரு நடைமுறை இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டியிருக்காரு. இறுதியாட்டு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றப்போ பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள ஒரு மனுஷன் சமயோசிதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. இதுல அவர் இந்த உறவு முறை விஷயங்களை எடுத்து சொன்னது இந்த புராண கதைகள்ல இருக்கிறத கொண்டாந்து மேற்கோள் காட்டி வெறும் மேற்கோள் மட்டும்தான் காட்டினார். இதை கொண்டாந்து பெரியார் இப்படி சொல்லிட்டார், பெரியார் இப்படி செய்ய சொன்னார். அட பைத்தியக்காரனுங்களா, இதுக்கு தாண்டா உங்களையெல்லாம் பேசாமல் நாம் தற்குறிகள் கட்சின்னு வச்சுருங்க, உங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் தாக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சைமன் செபாஸ்டியன் பேசினதை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். பெண்களுக்கு சம வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்கிற போது, இடப்பங்கீடு கேட்கிற போது, கடவுள் மறுப்பாளன் நான், கடவுளை வணங்குகிறவர்கள் நீங்கள், அனுதினமும் சிவனை வழிபடுகிறீர்கள். நீங்கள் வணங்குகிற சிவனை தன் உடலில் பாதியை கொடுத்து தன் மனைவிக்கு அர்த்தநாரீஸ்வரனாக நிற்கிறார். அவரை அனுதினம் வணங்குகிற நீங்கள் பெண்களுக்கான சரிபாதி இடஒதுக்கீடு எதிர்க்கிறீர்கள். அந்த இறையை மறுத்து நிற்கிற நான் அவருடைய கோட்பாட்டை ஏற்று பெண்களுக்கான உரிமையை நான் கோரி நிற்கிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பதை நீங்கள் உங்கள் மனைவிமாரையே எண்ணத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நீங்கள் ஏற்க மறுக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் உங்களை பெற்ற தாயை, உங்கள் உடன் பிறந்த தங்கையை, உங்கள் அக்காவை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நான் கேட்பது சரி என்று படும் என்று வாதிட்டார். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானாங்க ஆட்சியே மாறும். இவன் என்னங்க 10 செகண்டுக்கு ஒரு தடவை மாறுது. சங்கிகளுக்கு தந்தை பெரியாருடைய இமேஜ் இருக்கிறது பிடிக்கல. அதனால தந்தை பெரியாருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு பல யுக்திகளை ட்ரை பண்ணாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணிக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க, டேமேஜ் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த சைமன் செபாஸ்டியனை களத்தில் இறக்கி விட்டு தமிழன் அப்படின்ற போர்வையை அவனுக்கு போர்த்தி அவனை இது மாதிரி களமாட விட்டு பெரியாருடைய இமேஜை முதல்ல டேமேஜ் பண்ணி அவங்களுடைய சங்கித்தனங்களை தமிழ்நாட்டில் விதைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். இப்போ பேசினா இல்லையா, இது சைமன் மாட்டு மூத்திரம் குடிக்கிறதுக்கு முன்னாடி பேசினது. மாட்டு மூத்திரம் குடித்ததுக்கு பிறகு முழுக்க பெரியாரை வன்மம் கொண்டு எதிர்க்கிறான். அது எப்படிங்க எனக்கு புரியலை. ஒருத்தனால இடதுசாரியாக இருந்துக்கிட்டு வலதுசாரியாக எப்படி ஆக முடியும்? ஒருத்தன் வலதுசாரியாக இருந்துட்டு இடதுசாரியாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி ஒருத்தன் இடதுசாரியாக ஒருத்தனை காட்டி அவன் ஒரு முற்போக்குவாதின்னு காட்டிக்கிட்டு இப்படி பிற்போக்கு நாயாக அலைய முடியும்? இப்படி சைமன் செபாஸ்டியன்ற அந்த சாக்கடை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திமுகவில் இருக்கிற தலைவர்கள் இவனை எதிர்க்கணும். இவன் பேரை சொன்னால் யாருமே அங்கே கண்டுக்க மாட்டாங்க. இவனெல்லாம் பற்றி பேசணுமா அப்படின்ற மாதிரி அப்படியே கண்டுக்காமல் போயிடுவாங்க. அதனால இவனுக்கு அவங்கள வாழை பிடிச்சி இழுக்கிறது, வா வா என்கிட்ட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஆனால் யாருமே இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க இவனெல்லாம் கண்டுக்கிட்டாங்கன்னா அதன் மூலம் இவனுக்கு ஒரு கவனம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து பெரியாருடைய பெயரையும் அவனுக்கு டேமேஜ் பண்ணணும். இப்போ இதில் அரசியல் சிக்கல் நிறைய இருக்குது. இப்போ இவனை இப்படியே விட்டுக்கிட்டும் இருக்க முடியாது. இவனை இப்போ ஏதாவது பண்ணினாலும் இதை வச்சே இவன் மைலேஜ் அடைஞ்சிருவான் அப்படின்றது ஒரு பெரிய சிக்கல். இது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி. அதனால இவன் முடிஞ்ச அளவுக்கு துள்ளிக்கிட்டு இருக்கிறான். இது எங்கே போய் அடங்கும்னு ஒன்று இருக்குல்ல, எங்கேயாவது ஒரு முடிவு இதுக்கு கட்டுவாங்கல்ல, அன்னைக்கு பார்க்கலாம். இவனை கைது பண்ணுனா அந்த கைதை வச்சே அவன் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடி அதுலேருந்தே அவன் நல்ல ஒரு கூட்டத்தை திரட்டிடுவான். இங்கே பாருங்கள், என்னை கைது பண்ணிட்டாங்க, நான் உண்மையாக சொன்னேன், அது என்னை கைது பண்ணிட்டாங்கன்னு நாடகத்தை போட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை போடுவான் வெளியே வந்ததுக்கு பிறகு. அதை வச்சே ஒரு நல்ல மைலேஜை தேத்திடுவான். அப்போ இவனை கைதும் பண்ண முடியாது, சும்மா விட்டுக்கிட்டும் இருக்க முடியாதுன்ற ஒரு இடியாப்ப சிக்கலில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணிலே என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள், இராணுவத்திலே பணி செய்கிறார்கள். இதெல்லாம் யாரால் வந்தது என்றால் தந்தை பெரியார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான் நாய், ஒரு எச்ச நாய். இன்று நீங்கள் உயர்ந்து நிற்க காரணம் தந்தை பெரியார் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு இப்படியெல்லாம் ஆரியம் வீசக்கூடிய எச்சு இலைய பொறுக்கி திங்கிறதுக்கு முன்னாடி இந்த பொறுக்கி பேசின வார்த்தைகள். இவனுடைய எண்ணமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடத்தை ஒழிச்சு கட்டுவானா. இவங்களுக்கு திராவிடத்தை நீர்த்து போக செய்யணும். இவங்களுடைய ஆரிய அரசியல் இங்கே வரணும் அப்படின்னா திராவிடத்தை நீர்த்து போக செய்யணும். அப்போது திராவிடத்துடைய ஆணி வேர் எங்கன்னு பார்த்தா பெரியார். பெரியாருடைய பேரை தமிழ்நாட்டில் நீர்த்து போக செஞ்சால் திராவிடம் வீழ்ந்துடும். அப்போது நம்ம காலடி எடுத்து வைக்கலாம். எங்கேயாவது ஆரியத்தை எதிர்த்து பார்த்துருக்கீங்களா? திராவிடத்தை மட்டும்தான் எதிர்ப்பான். அவன் எதிர்க்கிற ஒரே சித்தாந்தம் திராவிடம்.
அவன் ஆனால் அந்த ஆரியத்தை எதிர்க்கிற மாதிரி பேசவே மாட்டான். டைரெக்டாக பெரியாரை எதுவும் பண்ண முடியாதனால இந்த சீமான்ற இந்த இன துரோகியை கூட்டிகிட்டு வந்து இந்த சங் பரிவார் கும்பல் இவனை பேச வைக்கிது. இதில் இந்த நாய் தமிழ் தேசியத்துடைய அட்ரஸே வந்தானா. இவன் கட்சியில் பயணிக்கிற எவனுக்காவது தமிழ் தேசியம்னா என்னன்றதை பற்றி தெரியுமா? தமிழ் தேசியத்துக்காகவா இவன் அரசியல் பண்ணுறான்? தமிழ் தேசியத்தை நோக்கி அவனோட இலக்கு இருக்குது இல்லையே. அப்புறம் எப்படி இவன் தமிழ் தேசியத்துக்கான முகவரின்னு சொல்ல முடியும்? தமிழ் தேசியம் பேசக்கூடிய பெரியார் இல்லாமல் தமிழ் தேசியம் எப்படி பேச முடியும்? முதல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய எவ்வளவோ தோழர்கள் இருக்காங்க. இவன் ஒருத்தன் தான் ஏதோ தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இவன் தான் தமிழ் தேசியத்துக்கான எல்லாமே. தமிழ் தேசியத்துக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணால் இவனை தான் கூப்பிடணும். முதல்ல அவன் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது. இவனை வந்து ஒரு ஆள் தமிழ் தேசியம்னு இவனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. இந்த நாக்பூர் நாய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற நாய் குட்டியானுங்களே, அதாவது என்ன தெரியுமா சொல்லுவானுங்க இவனுங்கெல்லாம் நம்மளை பார்த்து? 200 ரூபா ஊப்பி, உனக்கு காசு கிரெடிட் ஆகுது, உனக்கு வந்து அங்கேருந்து வருது இங்கேருந்து வருதுன்னு பேசுவானுங்க. காசுக்காக பண்ணணும் அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, வேறு விஷயங்கள் பேசலாம். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா காசுக்காக பண்ணணும்னா ஆரியத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா பயங்கரமான பேமெண்ட் கிடைக்கும். ஆரியர்களுக்காக வேலை பார்த்தா சைமனை மாதிரி பயங்கரமாக சம்பாதிக்கலாம், சொகுசாக வாழலாம். ஆனால் காசுக்காக நாங்கள்லாம் விலை போகிற ஆட்கள் கிடையாது. சைமனை மாதிரி எச்சைகள் கிடையாது நாங்கள் யாருமே. சரியா? கருத்தியெல்லாம் வந்தால் இடதுசாரினா இடதுசாரி தான். இடதுசாரியாக இருந்து ஒருத்தன் வலதுசாரி ஆகுறான் அப்படின்னு சொன்னால் அவன் சைமனை மாதிரி ஒரு எச்ச சோத்துக்கு அலைகிறவனாக தான் இருக்க முடியும். இந்த பிரச்சனை எல்லாமே வந்ததுக்கான மையப்புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக பெரியார் அவர்களை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த சைமன் ஆரம்பித்தான் இப்படி சொல்கிறதுக்கே. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதில் இன்வால்வ் ஆகி தன்னுடைய கொள்கை வழிகாட்டியை இப்படி பேசிட்டான் இவன் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு எதிர்ப்பு குரல் இல்லை ஏதாவது வந்து கண்டனங்கள் தெரிவிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே தெரிவிக்கலை. இதே மாதிரி தான் அண்ணல் அம்பேத்கரையும் வந்து அமித்ஷா இழிவுபடுத்துகிறப்போ அவர் வந்து கொஞ்சம் லேட் ஆக்கினார். அது வந்து எல்லாரும் சொல்லி அது பேசு பொருளாகி அதுக்கு பிறகு தான் அவர் எதிர்ப்பு குரல் பதிவு பண்ணார். ஆனால் இப்போது நம்மளுடைய தமிழக அரசியல் களத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கிருமியை நம்மளுடைய தந்தை பெரியாரை தவறாக பேசியிருக்கான் அப்படின்றப்போ விஜய் அவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார் அப்படின்றது தெரியலை. இந்த சைமன் சொல்லிக்கிட்டு இருக்கிற இப்படி பெரியார் பேசினார் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்லாம் எப்போவோ ட்ரை பண்ணி அவங்களுக்குலாம் இதெல்லாம் எடுபடாமல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இவங்க கட்சியெல்லாம் வாட்ஸ்அப்பில் தானே நடக்கும். இவங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு இருந்த விஷயங்களை இப்போ கொண்டு வந்து வெளிப்படையாக அது உண்மைன்னு நம்பிக்கை ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். பெருசு புராண கதைகளில் வந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இவனுங்க மேற்கோள் காட்டி பேசினதை சொந்த கருத்துன்னு எடுத்து கொண்டாந்து பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. முழுசாக படித்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வக்கில்ல தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஆதாரம்ன்ட்டு இதுக்கு தான் படிங்கனான்னு தலப்படா அடித்தோம். கேட்டிங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் எழுதினதே படித்து புரிஞ்சுக்க முடியல இவனுங்களுக்குலாம். இதில் திருவள்ளுவர் ராஜராஜ சோழன் வரைக்கும் விளக்கம் சொல்லிட்டு அலைகிறானுங்க. சூத்திர அடிமையாக வாழ்ந்தா இப்படி தான் துளியும் அறிவில்லாமல் இருக்குன்றதுக்கு இந்த நாத்தாக்கா ஜோம்பிகளும் சைமனும் தான் சான்று. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவமோ பகுத்தறிவோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன்டா பெரியார் மேலே கொண்டு வந்து பழிய போடுறீங்க? தமிழே புரியல இவனுங்களுக்குலாம், இதில் இவனுங்க பேர் வேற நாம் தமிழர். ரோஷினி சிவநாடார் பொண்ணு, ஏன் நீங்கள் ரோஷினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன்? நாங்கள் என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்கள் பூர்வீகம் இது, நாங்கள் வேறு இது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு அதில் ஒன்றும் இழிவு இல்லையேன்னு எழுதி வச்சுக்கப்பி பெரிய கட்டுரை. இதில் என்ன இழிவு இருக்கு? பேருக்கு பின்னாடி ஜாதி அடையாளத்தில் போடுறதுல என்ன இழிவு இருக்குன்னு கேட்ட நாய் தான் இது. இந்த நாய் பெரியாரை புகழ்ந்து பேசினாதான் அது அசிங்கம், வேணாம். ஆனால் அவதூறு பரப்பக்கூடாது. அட் த சேம் டைம் அவதூறு பரப்பக்கூடாது. நம்ம சைமனே இதுக்கு பதில் சொல்லுவாப்ல, பாப்போமா? வாங்க. எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு ராஜா உனக்கு அருகதை இருக்குதான்னு நான் ஏன் அதை பேசலைன்னா, நீ பேசியெல்லாம் எங்க ஐயா நெடுமாராயா தான் சொல்லுவாங்க, இந்த செல்வாரி நாய்கள் வச்சுக்கலாமா பெரியார் பலியாயிருவாரு, கலங்கப்பட்டு போவாரு. டேய், தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயாங்க. எங்களை தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார். மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன்டா தந்தை பெரியார். கண்ணாடிக்கு மேலே ஒரு பெரும் கண்ணாடியை வைத்து குனிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை.
இதுக்கு மேலே இவன் பேசுகிறதை கேட்க முடியாதுங்க. சரி, இதில் சல்லி நாயங்கன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறானே, யாரை சொல்கிறான்? இவனே இவனுடைய வருங்காலத்தை சொல்லியிருக்கான். இந்த சல்லி நாயங்க பேச்சுக்கலாமா பெரியார் பேர் கலங்கப்பட்டு போயிடும். திராவிட சித்தாந்தங்களை ஒழிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சைமனை அரசியல் அனாதையாக்குனா மட்டும்தான் எல்லாமே இங்கே சரியாகும். ஏற்கனவே அனாதையாக தானே இருக்கான், இன்னும் புதுசாக அனாதையாக்கணுமா? ஏற்கனவே கூட்டணி போட முடியாமல் விஜய் அவர்களை எதிர்பார்த்தாப்புல அதுவும் பூட்டுக்கிட்டு போச்சு. இப்படி எல்லா வகையிலையுமே அரசியல் அனாதையாக நிற்கும் இந்த சைமன். இதில் நம்ம இப்படி பேசுகிறோன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? தமிழ் தேசியத்துக்கு எதிர், தமிழ் இனத்துக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக பேசிவிட்டான். யாரா சொன்னா? அப்படி திரும்ப திரும்ப கேட்குறோட, யாரா அப்படி சொன்னது? தமிழுக்கு எதிராக, தமிழ் இனத்துக்கு எதிராக நாங்கள்லாம் பேசுகிறோன்னு யாரா சொன்னது? தமிழ் இனத்துக்காகவும் தமிழுக்காகவும் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம்ன்ற பேரை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த சைமன் தான் தமிழனுக்கு எதிராக இனத்தை காட்டி கொடுக்கும் வேலையை, இனத்தை கேவலமாக வச்சு பிழைப்பு நடத்தும் வேலையை சைமன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளுக்கு நாள் தரம் தாழ்ந்து இப்போ காலு செருப்புக்கு கீழே வரைக்கும் போயிட்டான் இந்த சைமன். நான் கூட கொஞ்சம் மரியாதையாக பேசிகிட்டு இருந்தேன், அவர் இவருன்னு. இப்போ அவன் பேசுகிற நிலைமைக்கு போயிருச்சு பாருங்க. வெளிநாடுகள்லேருந்து வழக்கம் போல் வர்ற திரள் நிதி விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பத்துக்கு அப்புறமா நல்லாவே குறைஞ்சி போயிருச்சுன்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை சரி செய்கிறதுக்கு இந்த பணம் வர்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? அதை சரி செய்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்த எதிரி தந்தை பெரியார் அவர்களை நல்லா இன்னும் அவருடைய பேரை நீர்த்து போகிற மாதிரி எதையாவது பேசிக்கிட்டே தெரிஞ்சால் இன்னும் நல்லா காசு கொடுப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அரங்கேற்றி கொண்டு உளறிக்கொண்டு வன்மத்தை கக்கி கொண்டு திரிகிறான் என்பதை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்க. இதில் கருத்தியெல்லாம் மோத வக்கில்லாமல் அவதூற பரப்புகிறோமா நம்மெல்லாம்? எது கருத்தியல்? தந்தை பெரியாரை ஆதாரமே இல்லாமல் அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னா அவதூற பரப்புறதுக்கு பேர் கருத்தியலா? அவதூறு பரப்புறது யாரு கருத்தியெல்லாம் மோத வக்கில்லாமல்? நீங்கள் தான். அப்படி என்ன இவங்க அண்ணன் கருத்தியெல்லாம் நொட்டி தள்ளிட்டாருன்னு தெரில. தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தில் தான் பயணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாவே இல்லைன்றது தான் பதில். அப்படின்றப்ப இவர் என்ன கருத்தியல் ஆளுமை? இதில் ஒரு பெரியாருடைய கொள்கையையும் திராவிடத்தையும் வீழ்த்துவாராம். பார்ப்போம் எப்படியாவது ஒரு தடவையாவது கைதாகி ஏதாவது ஒரு இடத்துல டெபாசிட்டாவது வாங்கிறனோன்னு வாழ்க்கை குறிக்கோளோடு வச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணன் சைமன் செபாஸ்டியன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சினிமாவில் தோற்று போயாச்சு. சரி, அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு இங்கேயும் ஒன்றும் பண்ண முடியல, டெபாசிட்டு கூட வாங்க முடியல. அங்கே காலனைக்கு இங்கே காலனைக்கு எல்லா பக்கமும் காலனைக்கு பார்த்து ஒரு பக்கமும் முடியலை. இப்போ ஆரியர்களுடைய காலை நக்கி பிழைத்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது. இப்படி அரசியல்லையும் ஜெயிக்க முடியாத இந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் கடைசியில் தேர்ந்தெடுத்த வழி இதுதான். அதனால இப்படி உளறிக்கொண்டு வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றுங்க, பெரியார் இறந்து 51 வருஷம் ஆகியும் இந்த சாம்பிகளும் சங்கிகளும் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் பெரியாருடைய கருத்தியல் எந்த அளவுக்கு இவங்களெல்லாம் வெறுப்பேற்றிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சைமன் இப்படி பேசுனதுக்கு அண்ணாமலை முட்டு கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்? என்கிட்ட சைமன் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் ஆதாரம் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது? சைமன் யாருடைய ஆளுன்னு தெரியுதா? பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்தார்னு கேள்வி கேட்டிருக்கான் இந்த சைமன். என்ன தெரியுமா செஞ்சார்? முக்கியமானது நிறைய செஞ்சுருக்காரு. அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? உனக்கு திராணி இருந்தா சைமா, உன் பேருக்கு பின்னாடி உன் ஜாதி பேரை போட்டுட்டு நீ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துரு பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக நீ அரசியல் கட்சி தலைவன் இருந்துரு பார்ப்போம். நடக்கவே நடக்காது. அதுதான் பெரியார் செஞ்சது. இன்னொன்று என்ன தெரியுமா தந்தை பெரியார் முக்கியமாக செஞ்சுருக்காரு? உன்னைய போன்ற கயவர்களுடைய பேச்சையெல்லாம் உள்வாங்கி அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அறிஞ்சு உன்னைய மாதிரிப்பட்ட ஆட்களையெல்லாம் புறக்கணித்து வைக்கிறதுக்கான பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டி வளர்த்திருக்கிறார் தந்தை பெரியார். பெரியார்னாலே சீர்திருத்தம் தான், சித்தாந்தம் தான். இவன் கேட்ட கேள்வி மடத்தனத்தோடைய உச்சம். சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.